2020க்கு அப்புறமா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டோட்டல் மார்க்கெட்டிங் கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ்ல இருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வரையுமே இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு அவங்க பிஸ்னஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேல்ஸ் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? none other than content marketing. வாட் இஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங்? டெய்லி லைஃப்ல நீங்க பார்க்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே, டிவிஸா இருக்கட்டும், சோஷியல் மீடியா வீடியோஸா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்ட், ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ், எனிதிங், ஒரு கான்செப்டை நீங்க உருவாக்கி, ஒரு கண்டென்ட்டா உருவாக்கி மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு டெலிவர் பண்ணணும். அது நீங்க வீடியோவா டெலிவர் பண்ணலாம், போஸ்டரா டெலிவர் பண்ணலாம், ஆடியோ ஃபார்மேட் டெலிவர் பண்ணலாம், போட்காஸ்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி டெலிவரி பண்ணி அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சு அது மூலயமா உங்க பிசினஸையோ இல்ல உங்களையோ இந்த ஊர் உலகத்தில் சொல்றீங்க அப்படின்னா தட் இஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங். ப்ரோ கேட்கவே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் என்னோட ஸ்கில்லாவோ ஒரு வேலையாவோ என்னால் கொண்டு போக முடியுமா? கண்டிப்பா கொண்டு போக முடியும் நண்பா. ஸோ நீங்க இந்த ஐடியால தான் இருக்கீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க. நான் ஒரு 4 சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பேஸ் லைனா வச்சுக்கலாம் நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ரொம்ப வெயிட் பண்ணுவோம்னா வாங்க வீடியோ போகலாம். நான் கீர்த்திவாசன், ஃபவுண்டர் ஆஃப் 7 Figure மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ். நம்பர் 1, நீச். உங்க பிசினஸ் ஆர் உங்க கிளைண்ட்ஸ் எந்த நீச்சுன்னு கண்டுபிடிங்க. நீச்னா ரொம்ப குழப்பிக்காது. இதே நீங்க ஜிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் தான் உங்க நீச். இதே நீங்க ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா குக்கிங் தான் உங்க நீச். இதை வச்சு தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்க நீச் எது அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. நாங்கள் அகாடமி வச்சிருக்கோம்னா எஜுகேஷன் தான் எங்களோட நீச். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நடுவில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வாங்க செகண்ட் பார்ட் போவோம். நம்பர் 2, டார்கெட் ஆடியன்ஸ். நீச் மாதிரி இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். முதல்ல நீங்க பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எந்த மாதிரியான ஆடியன்ஸை நீங்க ரீச் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிளியரா இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜிம் ஆரம்பிக்க போறேன். ஃபிட்னஸ் தான் என்னோட நீச். பட் நான் ஆரம்பிக்க போற ஜிம்ல எனக்கு பிரெக்னன்ட் லேடிஸ் அண்ட் நியூ மாம்ஸ் வரணும். ஸோ அவங்களும் அவங்க குழந்தையும் ஹெல்த்தியா இருக்கிறது தான் என்னோட கண்டென்ட்ஸ்ல நிறைய சொல்லுவேன். அப்பதானே இவங்க ஜாயின் பண்ணுவாங்க. இல்லைனா ஆல் ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் என்னோட ஜிம்ல ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உங்க பிசினஸ்ல ஸ்பெசிபிக் டார்கெட் ஆடியன்ஸ்க்கான நீச்சை சூஸ் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணுங்க. இப்போ மூணாவது இன்னொரு முக்கியமான பார்ட்ல மூவ் பண்ணுவோம். நம்பர் 3, சப்டாபிக்ஸ். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்றது தான். ஓகே, இந்த ரிசர்ச்ல நம்ம முக்கியமா பண்ண போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் கதைக்கே வருவோம். ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம என்ன ஃபுட் அவங்க எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், இதனால பெனிஃபிட்ஸ் என்ன, இதனால ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்த வச்சு நம்ம கண்டென்ட் பண்ண போறோம். இப்போ இந்த கண்டென்ட் பண்றதுக்கு இப்போ ப்ரோ என் பிசினஸ்க்கு எப்படி ப்ரோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்றது எனக்கு ஐடியாவே இல்லைன்னா கவலையப்படாதீங்க. கூகுள், யூடியூப், ரெட்டிட், சாட்ஜிபிடி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு ஸ்ட்ரக்சர் லைன் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெட்டிட் அண்ட் கோராக்குள்ள போயிட்டு உங்க நீச்ல வந்திருக்க கொஸ்டின்ஸை செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன். தென் நான் அதை கொண்டு போய் யூடியூப்ல போடுறேன். யூடியூப்ல போட்டு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன மாதிரி இந்த கண்டென்ட்டை டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறேன். ஒரு 3 to 4 வீடியோஸ் நான் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன எப்படி பேசியிருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சு அந்த இதை நான் எடுத்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன். நீங்க கீவேர்ட்ஸ் மாதிரி எழுதினாலும் போதும், அது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கு அப்புறமா தென் சாட்ஜிபிடி கூட நான் மூவ் பண்றேன். இந்த கண்டென்ட் அப்படியே கொடுத்துட்டு நான் கொடுக்குற இந்த ஒரு ப்ராம்ப்டை கமெண்ட் லீவ் பண்ணிருக்கேன். இந்த ப்ராம்ப்டை நான் கொடுத்தேன். லைக் எனக்கு இந்த கண்டென்ட் அனலைஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராம்ப்டை போட்டதும் சாட்ஜிபிடி எனக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துரு. அதை வச்சு நான் ஒரு வீடியோ பேசுறேன். சூப்பர்ல நீங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலமா நீச்சும் டார்கெட் ஆடியன்ஸும் சப்டாபிக்ஸும் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோட சேர்த்து எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன இந்த ஃப்ளோவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணிடலாம். இதுலயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டோன்ட் ஃபீல் வரி, நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ 4வது முக்கியமான பார்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். நம்பர் 4, கண்டென்ட் ஸ்ட்ரக்சர். நான் சொன்னதை வச்சு சிம்பிளா நீங்க ஒரு வீடியோஸ் பண்ணிருக்கலாம். பட் இந்த கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற நாலேஜ் இருந்தா இன்னும் பெட்டரான வீடியோஸ் பண்ணலாம். ஹூக், பாடி அண்ட் சிடிஏ. ஹூக் அப்படிங்கிற பார்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் வரும். ஆடியன்ஸோட அட்டென்ஷன் கிராப் பண்றது. இந்த வீடியோக்குள்ள என்ன இருக்கு, இந்த வீடியோ அவங்க ஃபுல்லா பார்க்கணுமா வேணாமாங்கிறத அந்த இடத்துல முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஹூக்கை நீங்க பிரைமரி கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கணும். தென் பாடி. ஹூக்ல நீங்க ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா பாடியில அந்த விஷயத்தை இன்னும் நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் நீங்க பண்ணணும், இல்ல இப்படி எல்லாம் தான் போகும் அப்படின்ட்டு இந்த வீடியோல நான் பேசுறதே நீங்க பாடியா வச்சுக்கலாம். தென் லாஸ்ட் சிடிஏ. ஓகே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ஆடியன்ஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீங்க ஏதாவது டாஸ்கோ இல்ல அசஸ்மெண்டோ கொடுக்கலாம். இல்ல உங்களை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது, இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்றது, இல்ல கமெண்ட் பண்ண சொல்றதுன்னு ஏதாவது ஒரு கால் டு ஆக்ஷன் நீங்க கொடுக்கணும்.
ஓகே, ஹூக் பாடி சிடிஏ. இதுதான் பிரைமரியான கண்டென்ட் ஸ்ட்ரக்சர். இதை விட இன்னும் நிறைய கண்டென்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ வேர்ல்டில் கண்டென்ட் மார்க்கெட்டிங் உலகத்தில் இருக்கு. அதை நீங்கள் ஒன்னொன்னா லேர்ன் பண்ணி உங்கள் வீடியோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் சுலபமாக குரோ ஆகுங்க. 4 விஷயங்களும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 5வது பாட்டுக்கு மூவ் பண்ணுவோம். நம்பர் 5, சூசிங் பிளாட்ஃபார்ம்ஸ். பிளாட்ஃபார்ம்ஸ் அவ்வளோ முக்கியமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இதே நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கிறது போதுமானது. பட் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸ், சர்ச்சபிள், ஒரு வேல்யூபிள் எஜுகேஷனல் கண்டென்ட்ஸை நான் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூடியூப் இஸ் அ மச் பெட்டர் பிளாட்ஃபார்ம். ஏன்னா இங்கே என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் ஸ்கிரிப்டில் முடிச்சு உங்களுக்கு புரிஞ்சோ புரியாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்டென்ட் மார்க்கெட்டிங்க்குனே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பிளாக்ஸுக்கு சில விஷயங்கள் இருக்குது, போட்காஸ்ட்டுக்கு சில விஷயங்கள் இருக்குது, ஆடியோ ஃபார்மேட் சில விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஜெர்னியில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட ஆடியன்ஸ் என்ன, உங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ரீச் கொண்டு வர முடியும். ஐ ஹோப் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட பேஸ்லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன்ல இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான 4-5 விஷயங்களை தான் உங்க முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டென்ட் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாம வெப்சைட் டெவலப்மெண்ட், ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வான்ஸா லேர்ன் பண்ணணும்னு வச்சீங்கன்னா எங்கிட்ட ஸ்பெஷலைஸ்டான கோர்ஸ் இருக்கு. அதுக்கு எங்களுக்கு நீங்க டீம் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்க அகாடமி டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே கண்டென்ட் மார்க்கெட்டிங் மூலமா உங்க பிசினஸோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். பட் இதெல்லாமே நானா பண்றது, என்கிட்ட டைம் இல்லை, ஒரு ஏஜென்சியோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே ஃபீல் ஃப்ரீ. வி ஹவ் ஓன் ஏஜென்சி. ஸோ எங்க ஏஜென்சி டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்களை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாதான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். This is KV signing off. See you in next video.